காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வீராநதி சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேலி OTT ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஒரு நிமிஷம் வந்துடுறாங்க. காலெல்லாம் ஒருத்தன் கால் பண்ண மாட்டானுங்க. மச்சான், நாடா என்னத்தையும் கால் பண்ணுற? நானும் அனுவும் கல்யாணம் பண்ணாமல் ஸ்டே பண்ணியிருக்கோன்றது சரசக்காக்கு தெரிஞ்சிருச்சுரா. எங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? சொல்கிறா, என்ன ஹெல்ப்டா பண்ணோம்? சாரி அனு, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடச்சிரும். ஐயோ, நீங்கள் ஏன் அரவிந்த் சாரிலாம் சொல்கிறீங்க? இப்படி அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் நிற்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. அன்னைக்கு யாருமே இல்லாத போது நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. இன்னைக்கு தான் கூடவே இருக்கீங்களே, நான் ஏன் ஃபீல் பண்ணோம்? ஹலோ டேய் மச்சான், ராதா இருக்கல, நான் அவகிட்ட பேசிட்டா. நீ அனு அங்கே ட்ராப் பண்ணிட்டு ரவி வீட்டுக்கு போயிரு. நாளைக்கு புது வீடு தேடிக்கலாம். டே தேங்க்ஸ்ரா மச்சான். சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் கால் பண்ணாத. பாய் பாய் பாய். நீங்களும் அரவிந்தும் ஒன்றா சேர்ந்துருக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பிரிஞ்சிருக்கீங்கல்ல? ஆமாம். ம். ஹலோ. சொல்லுங்க அனு. ஹலோ அரவிந்த், வீடு ஏதாவது கிடச்சதா? அனு, நான் பேச்சுலராக வீடு தேடினப்போ ஒருத்தரும் தரல. ஆனால் இப்போது பேச்சுலர் கூட தரோம், ஆனால் உங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ராதா வீட்டில் தேங்கிக்கிறீங்களா? நாளைக்குள்ளே வீடு பிடிச்சிடலாம். ஐயோ பிரச்சனை இல்லைங்க, பாருங்க. ம், ஓகே. முடி பிச்சுக்கிட்டே போதுமா? அதுக்கு தான் என்ன வைக்கணும்? சான்ஸே இல்லை, நான் வைக்க மாட்டேன். அனு, ஒரு குட் நியூஸ். நமக்கு வீடு கிடச்சிருச்சு. இன்றைக்கே ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு ½ hourல வரேன். நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருங்க. ஓகே. வாடா. வாப்பா அரவிந்த், போகலாமா? இருப்பா, சாப்பிட்டு போகலாம். இல்லைம்மா, அது ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, கிளம்பணும். அதான். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. பார்த்துக்கோங்க. வீடு பிடிச்சிருக்கா? ரெண்ட்டு அந்த வீடை விட காஸ்ட்லியோ? பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். அதை ஏங்க நீங்கள் யோசிக்கிறீங்க? உங்கள் கவனமெல்லாம் எக்ஸாம்ஸ் மேலே இருக்கட்டும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். பேசாமல் அணுக்கிட்ட நம்ம லவ்வை சொல்லிடலாமா?
சொன்னால் ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவகிட்ட இந்த விஷயத்த பேசுகிறதே தப்பு. ஏற்கனவே நம்மளால் அவருக்கு நிறைய பிரச்சனை. ஒருவேளை அவருக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா நம்ம கேட்குறது பெரிய தப்பாயிடும். அனு, பசிக்குதுங்க. உங்களுக்கு பசிக்கலையா? ஐயோ, சுத்தமாக மறந்தே போயிட்டேங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, சமைச்சிட்டு. அனு அனு, எங்கே போகிறீங்க? நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோன்னு கொஞ்சமாக ஞாபகம் இருக்கா? திங்ஸ் எல்லாம் நாளைக்கு தான் வருது. அங்கே வெறும் கிச்சனில் என்ன சமைக்க போகிறீங்க? ஷோ, மறந்தே போயிட்டேன், சாரிங்க. அட என்னங்க நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் சாரி சாரின்ட்டு. ப்ளசண்ட்டாக இருக்குல்ல? ஆமாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி கேண்டில் வச்ச டின்னர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் உங்கள் கூட வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. சார், மெனு என்ன சாப்பிட்றீங்கண்ணா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சிக்கன் 65 ஒன்று, அப்புறம் ட்ராகன் சிக்கன் ஒன்று. ஓகே சார், தேங்க்யூ. அனு, கொஞ்ச நாளாகவே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏங்க ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கீங்க? சோகமாவா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. உங்கள் ஃபேஸே நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு காட்டி கொடுக்குதுங்க. எங்கள் வீட்டில் இருந்து வந்ததுலேருந்து தான் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசினது எதுவும் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரிங்க. ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் சாரிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குங்க, ஏன்னே தெரியல. வீட்டை மிஸ் பண்ணுறீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். நான் வீட்டை விட்டு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ வரைக்கும் எல்லாரும் நான் ஓடி போயிட்டேன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. படிக்க ஆசைப்பட்டாலே ஏன் அப்படி பண்ணுறான்னு யாருமே நினைக்கல. என் அப்பாவுக்கும் தான் நான் ஐஏஎஸ் ஆகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவருக்கே என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போனது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது. ஆனால் உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. லைஃப்பில் நம்ம கோலை நோக்கி போயிட்டுருக்கிறப்போ பர்சனல் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரத்தான் செய்யும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் குவிட் பண்ணிவிடுவாங்க. ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி நின்றவங்க தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்காங்க. இந்த ஒரு ஃபேஸை எப்படியாச்சும் கொஞ்சம் பல்ல கடிச்சு தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியாது. சார், யுவர் ஆர்டர். நீங்கள் எங்க கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டீங்க? எக்ஸாம்ஸ் தான் காரணமா இல்லை யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? லவ்வா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. நானே லவ் பண்ணணும்னு நினச்சாலும் எதுவும் அமையாது. வீட்டில் அவ்வளோ பிரச்சனைனா கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதானே? அது பாசிபிளான்னு ஷுவராக சொல்ல முடியாதுல்ல. இவங்க பார்க்குற மாப்பிள்ளை, அவங்க ஃபேமிலி என்னை படித்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அப்படியே பண்ணாலும் 6 மாதம் என் மருமக கலெக்டருக்கு படிக்கிறான்னு ஊரெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் ஆச்சுல்ல, இன்னும் என்ன குழந்தைலாம் இல்லையான்னு கேட்பாங்க. குழந்தை பத்திட்டு படிக்கலாம் இல்லம்மான்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. சரி, குழந்தை பத்திட்டு படிக்கலாமேன்னு பார்த்தா இப்போதானே குழந்தை பிறந்திருக்கு, அப்புறம் படிக்கலான்னு சொல்லி அப்புறம்னு கடைசி வரைக்கும் என்னால் படிக்க முடியாமே போயிடுங்க. ரொம்ப தெளிவுதாங்க நீங்கள். சார், இந்த ஷீட்டில் நம்ம சால்வ் பண்ண டிக்கெட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. Excuse me, மற்ற Deepan. பெண்டிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்து. எஸ், வாங்க அரவிந்த் ப்ளீஸ். ஓகே சார். இந்த சிஎஸ்ஆர் கிளையண்ட் ப்ராஜெக்டில் இன்னும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு புதுசாக ஒரு லீட் வேணும். உங்களை அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சிஎஸ்ஆரா? தீபன், அந்த கிளையண்ட் ஆல்ரெடி ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். அவங்க ரொம்ப மினிமலிஸ்ட் யூஸ்க்கெலாம் டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணி விட்ருவாங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு கரியர் வைஸ் எந்த குரோத்துமே இருக்காது. சாரி தீபன், ஐம் நாட் டூயிங் திஸ். அரவிந்த், கிளையண்ட்ஸ்னால் ப்ராப்ளம் கொடுக்க தான் செய்வாங்க. நாம் தான் அதை எப்படி சால்வ் பண்ண முடியுமோ அப்படி சால்வ் பண்ணணும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் பெஸ்ட் எம்ப்ளாயி, எல்லா ப்ராப்ளமையும் உடனே சால்வ் பண்ணுவீங்க, கிரேட், அது இதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் நவ் ஐ எம் சர்ப்ரைஸ்ட். அண்ட் யூ நோ ஒன் திங், ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு டூ திஸ். As your manager, I am ordering you to do this assigned job. As an employee, you have to do what I say. Of course, Deepan, you're right. Every employee must oblige to his manager. But at the same time, we've got some rights too. Any employee can skip the project if it has got nothing to do with this career. Oh, rules. Okay, Arvind, நீங்க ரூல்ஸ் பேசுறீங்க. நானும் ஒன்று சொல்றேன். அதுவும் ரூல்ஸ்ல இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. As a manager, நான் உங்களை அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மாத்திடுறேன். நீங்க இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணலனா நான் உங்களை ஏதாச்சும் சப்போர்ட் ப்ராஜெக்ட் இல்லை பெஞ்சுக்கு மாத்திடுவேன். உங்களால் எல்லா ஆஃபரையும் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு ஆன்சைட் போகணுன்னு கோல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பெஞ்சில் இருக்கிறவங்களை யார் நினைச்சாலும் ஆன்சைட் அனுப்ப முடியாது, தெரியும்ல. நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆஃபரே உங்களுக்கு ஓகே போல இருக்கே. ரொம்ப யோசிக்காதீங்க அரவிந்த். சரி, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் தரேன். நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி நீங்கள் தான் பெஸ்ட் எம்ப்ளாயின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. எனக்கு ரெக்கமெண்டேஷன் நான் பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் நானே மேனேஜ்மெண்ட் கிட்ட உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி ஆன்சைட்டுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே? I'll try my level best, Deepan. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.